ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன சமையல்னு பார்ப்போம். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு நல்லா புளி குழம்புங்க. பாருங்கள், நல்லா புளி புளின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காய் பாசிப்பருப்பு போட்ட பொரியல் இல்லை கூட்டு மாதிரி தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கு. கத்திரிக்காய் புளிக்குழம்பும் அப்புறம் புடலங்காய் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேட்டப்பழம் வடகம்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 2 அவிச்ச முட்டை வச்சுருக்கேங்க. அவிச்ச முட்டை மூடி வச்சாச்சு. அது பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் நேற்று வச்ச ரசத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உதிரியான சாப்பாடு அரிசியோ ரைஸ் வடித்து வச்சாச்சு. பாருங்கள், உதிரியாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு உதிரியாக இருக்கிற சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு குழஞ்சா பிடிக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். ஆன்லைனில் இந்த பெட்ஷீட் வாங்கினேங்க. 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் பாருங்கள் எப்படி கிழிஞ்சிருக்குன்னு. பாருங்கள், விட்டு போனதை கொடுத்துருக்காங்க போல். கீழே போட மனசு வரல. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தையலெல்லாம் போட்டுட்டு நம்ம தச்சு இன்னும் ஒரு 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா சொல்லுங்கள். ஆன்லைனில் ஒன்று நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று பட்டு கேவலமாக இதே மாதிரி இருக்குது. எல்லாம் இதே மாதிரி நீங்களும் எடுத்த பொருளை கீழே போட மனசு இல்லாமல் ஏதாவது இதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு, புடலங்காவும் துவரம் பருப்பும் போட்ட சாம்பார், கூட்டு, அப்புறம் ரசம், அப்பளம். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் எப்படி ஒரு ப்ளவுஸ் தைக்கேன், எனக்கு தெரிஞ்சது எப்படியெல்லாம் நான் தைக்கிறேன், அந்த மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் பிடிச்சிருச்சுன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதை எப்படி நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு பாருங்கள். பட்டன் பீஸ் இப்போ கைக்கு நம்ம எம்மிங் பண்ணுறது தான். தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். ஒரு தையல் மாதிரி கை 2 மடிச்சு எடுத்து வச்சுருவோம். இது தையல் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா எம்மிங் பண்ணிட்டு பிரித்து விட்டுருவோம் இல்லையா, அதனால. நம்ம இதுக்கு முன்கழுத்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்போ தைச்சிட்டு நம்ம பேக் சைடு வெட்டி விட்டுருவோம் பின்கழுத்தை. ஒரு இது கூட மாற்றாம நான் எப்படி தைக்கிறேன்னு அதே மெத்தடில் உங்களை சொல்லி காமிக்க பாருங்க. கழுத்து உயரம் இதுக்கு எப்படி எடுப்போம்னா, நம்ம உயரம்லாம் மார்க் பண்ணி எடுத்தாச்சுல. இப்போ இதை 2ஆக மடிச்சு போட்டு இப்படி வச்சுட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா நம்ம கழுத்து பின்னாடி சுற்றி ரவுண்டுக்கு கழுத்துக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு உள்ள மடிச்சுக்கணும். இப்போ அப்படியே நம்ம பெண்களுக்கு உயரம் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம அதை 3 இன்ச்சு அளவு பண்ணி மார்க் பண்ணோம் தெரியுமா, அதில் கோடு போட்டு 1 இன்ச்சு அளவு கணக்கு பண்ணி நம்ம 3 இன்ச்சு மேலே
3 இன்ச்சுனா இல்லை 2.25 இன்ச்சுனா இப்போ 2 இன்ச்சு இப்படி போட்டு இப்படி லைட்டாக வளைச்சி விடுவோம்னா அதே மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. கீழே 1 இன்ச்சு மேலே வந்து 3க்கு 2.25 உயரம் கணக்கு பண்ணிக்கோங்க. கிராஸ் வந்து நம்ம கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்படியே வளைச்சி இப்படி கொண்டு வந்துடும். இந்த மாதிரி 4 பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க. அந்த குறையெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கிறாங்க. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 3ஆவது டாட்டும் நான் எடுத்துட்டேன். பாராட்ட மனசு இருக்கிறவங்க தான் பாராட்டுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து எவ்வளவுதான் திருப்தியாக இருந்தாலும் அவங்க குறை சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. இப்போ 2ஆவது டாட் பிடிக்க போகிறோம். 2ஆவது கிளாஸ்க்கு வச்சு சேர்ந்தாப்புலையும் 2 பட்டி சேர்த்து கீழே மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கீழே வந்து ஒரு மடிப்பு மடித்து நம்ம தைச்சிக்கிடுவோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுனா உங்களுக்கு கரெக்டான இதில் ஒரு நூல் பண்ணணும். இப்படி வச்சு நீங்கள் தைக்கும்போது இப்படி வச்சு பாருங்க, மிஷினில் வச்சு தாண்டி பாருங்க. இப்படி வச்சு நீங்கள் மிஷின் வச்சுல உள்ளே மாட்டி வைங்க. உள்ளே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி சேப்பையும் நம்ம கிராஸ் பீட்டையும் ஒன்று போல் இப்படி வளைச்சி எடுத்திங்கன்னா அதே மாதிரி பட்டி சேர்த்து வந்தப்போ நம்ம இந்த கிராஸ் பிடிச்சிருக்கோம் தெரியுமா, அந்த துணியை இப்படி உள்ளே தள்ளி விட்டு ஒரு சைடு அப்படியே மடிச்சு அடிச்சிடணும். அந்த கிராஸில் வந்து நம்ம தையல் படக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தையல் போட்டுருவோம். இப்போ கீழே மடிச்சு அடிச்சிருவோம். இப்போ மீதி பார்த்த வெட்டி கட் பண்ணிக்கணும். இதே தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் இப்படி இந்த 3 விரல வச்சு வச்சாலே உங்களுக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் வந்து அமுங்காமல் நல்லா வச்சு இருக்கும். இப்போ பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிடுவோம். வந்து 1.25 பீஸ் எடுக்கணும். ரைட் சைடு வந்து 2.25. ஓகேயா? நம்ம வந்து கொக்கி மாட்டுற பாட்டம் வந்து கிராஸ்க்கு மேல் பக்கம் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துருமோ அதில் வச்சு தையல் போட்டு எடுத்துருவோம். மேல் பக்கம் வைங்க. கொக்கி மாட்டுற பாட்டத்தை கீழே இப்படி வெட்டி விட்டு அடித்து அடிச்சிருங்க. நான் அந்த முறையில் தாங்க நான் தைப்பேன். இப்போ அமுக்கு தையல் போட்டு இப்போ பாதியாக இப்படி மடிச்சுட்டு அடுத்து ஒரு பாதியாக அப்படியே தையலை அணைக்கி இப்போ கொக்கி பாட்டம் ரெடி. அதே மாதிரி தான் இது வந்து மேல் பக்கம் நீங்கள் ஒரு அடிப்பக்கம் வைங்க. அதில் மேல் பக்கம் வச்சு தச்சுன்னு தெரியுமா, இது கெட்ட பக்கம் வச்சு பாட்டம் வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கத்தில் திருப்பி விடணும்.
மடித்து தையல் போட்டு எடுத்துருவோம். இப்போ வி பாட்டத்துக்கு உங்களுக்கு தையல் உங்களுக்கு வந்து போடணும்னா நெட்டுக்கு இப்படியே ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். நான் தையல் போட மாட்டேன். இப்போ அதை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு அளவு நம்ம கண்ணாலே நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா மார்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது வரும். அதனால் அப்படியேவும் தையலை போட்டு எடுத்துடணும். நீங்கள் வந்து சேமாக மார்க் பண்ணி வந்து வி பாட்டன் போடுங்க. வி கொக்கி மாட்டுறதுக்கு வி மாட்டுவோம். வி வைப்போம் தெரியுமா, அந்த இதை எனக்கு வந்து குறிப்பிட்ட அளவு ஓரளவு தெரியும். அது பிரகாரம் நான் வந்து வி போட்டு எடுத்துருவேன். இப்போ கொக்கி பாட்டமும் வி பாட்டமும் அடிச்சிச்சு. இப்போ வந்து எப்படினாலும் ஒரு 5 அளவு வித்தியாசம் வரதான் செய்யும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம்.